ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, யாருடைய தொழுகையோ நோன்போ என்னை ஏமாற்றாதும்பாங்க. யாருடைய தொழுகையும் என்னை யாரும் தொழுகிறத பார்த்து அவன் நல்லவன் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். ரொம்ப நோன்பு வைக்கிறாரு, அதை வச்சுலாம் அவன் நல்லவன் நான் ஏற்றுக்க மாட்டேன் சொன்னாங்க. என்னிடம் அளவுகோல் என்பது அமானிதமே. ஏன்னா லா ஈமான லிமன் லா அமானத லஹு, அமானிதத்தை பாதுகாக்கிற பண்பு யாரிடம் இல்லையோ அவனிடம் ஈமான் இல்லை. ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, லா தன்துரு இலா தூலி ருகூஇ ரஜுலி வ சுஜூதி. ஒரு மனுஷர் தொழுறாருங்க, ரொம்ப நேரம் ருக்கூல நிற்கிறார், ரொம்ப நேரம் சஜிதா செய்கிறார். நம்மெல்லாம் அதைத்தானே பார்க்குறோம். அவங்களுடைய தரீக்காலாம் அது இல்லை. இன்னைக்கு தரீக்காக்கள் எல்லாம் தரீக்காக்கு ஒன்றும் நம்ம தப்பான ஆள் கிடையாது, அதெல்லாம் எதிர்க்கிற ஆள்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கு தரீக்கானா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? என்னங்க தொழுக, அதுக்காரர்கள் வியாபாரத்தில் பேணுதலை சொல்லித்தர்றதில்லை, அமானித துரோகம் செய்யக்கூடாது சொல்லித்தர்றதில்லை, சொத்துக்களை சரியாக பிரிக்கணும் சொல்லித்தர்றதில்லை. ஆனால் முன்னோர்களுடைய தரீக்காவை பாருங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் சொல்கிறாங்க, யாருடைய நீண்ட நேர ருக்குஐயோ யாருடைய நீண்ட நேர சுஜூதையோ பார்க்காதீங்க, அது அவர் பழகி போச்சு, அவ்வளோதான், பழகிட்டார். அது அவருக்கு ஈடுபட்டா கூட கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது தீன் இல்லை சொன்னாங்க. எதை பார்க்கணும்? வலாக்கின் உந்துரு இலா சிதுகி ஹதீதி வ அதாயி அமானதி. நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் பேசினா உண்மை பேசுகிறாரா, அமானிதத்தை காப்பாற்றுறாரா, இந்த ரெண்டு விஷயம் அவர்கிட்ட ஒழுங்காக இருக்குதான்னு பாருங்க. இதைத்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒரு மனிதனுடைய தீனை எடை போடுவதற்கு அவருடைய அமானித ஒழுக்கம் எப்படி என்பதை பாருங்க. ரொம்ப நேரம் தொழுகிறதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொன்னேன். இதாங்க தரீக்கா. பல பெரியவர்கள் இப்படித்தான் கற்றுக் கொடுத்தாங்க. அமானித மோசடி செய்யாமல் இருக்கிறியா நீ, எல்லாருடைய உரிமைகளையும் கரெக்டாக நிறைவேற்றுகிறாயா நீ, இதுதான் சரியான தீன் என்று சொல்லி கொடுத்தாங்க. அருமையானவர்களே, அவர்கள் வியாபாரத்தில் யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க. வாசிலா இப்னுல் அஸ்கா என்ற ஒரு சஹாபி, அவர் ஒரு ஒட்டகத்தை விற்பனைக்கு வச்சிருந்தாரு, விற்கலான் இருந்தார். அந்த ஒட்டகத்தை விற்கலான் இருக்கும்போது ஒரு வேலையாக அப்படி எஞ்சி போயிட்டார். அவர் வர்றதுக்குள்ள அந்த ஒட்டகத்தை வித்துட்டாங்க. யார்ப்பா வாங்கினதுன்னு கேட்டாங்க. ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. பின்னாலே ஓடுனாங்க. ஓடி போய் கேட்டாங்க, இந்த ஒட்டகத்தை வித்து உனக்கு விற்கிறவர் இதில் என்ன குறை இருக்குன்னு சொன்னாரா அப்படின்னா. இல்லையே, சொல்லலையே, ஒட்டகம் நல்லா தானே இருக்குது, நல்ல கொளுத்த ஒட்டகம் நல்லா தானே இருக்குது, ஆரோக்கியமான ஒட்டகம் தானே சொன்னாங்க. இது ஆரோக்கியமான ஒட்டகம், கொளுத்த ஒட்டகம் தான், சந்தேகம் இல்லை. நீங்கள் வாங்குகிற நோக்கம் எதுக்கு? சாப்பிட்றதுக்கு, அறுத்து சாப்பிட வாங்குறீங்களா? அப்படின்னா ஓகே, கொண்டு போங்க. பயணத்துக்கு வாங்குறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் இந்த ஒட்டகத்தில் ஹஜ்ஜுக்கு போகணும், அதுக்காண்டி நான் வாங்குறேன். அப்போ சொன்னாங்க, அப்போ இந்த ஒட்டகம் உங்களுக்கு சரி வராது, வாங்க வந்து நீங்கள் ஒட்டகத்தை கொடுத்து உங்கள் காசை வாங்கிக்கிங்கன்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதனுடைய கால் குழம்புல துவாரம் ஓட்டை விழுந்துருக்குது. இப்போ ஒட்டகத்தினுடைய கால் குழம்பு இருக்குது, அதில் ஓட்டை இருந்தால் அது பாலைவன மணலில் சீராக போகாது, நடக்காது. அதனால மக்கா வரைக்கும் நீ ஒட்டகத்தில் பயணம் செய்து ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு இந்த ஒட்டால் ஆய்க்கில்லை, நீ வந்து இந்த ஒட்டகத்தை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கப்பான்னு சொன்னாங்க. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸை எப்படி அமல்படுத்துகிறாங்க பாருங்க. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு பொருளை விற்கும் போது அந்த பொருளுடைய உண்மையான தன்மைகளை விவரிக்காமல் விற்க அனுமதியே கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த அமானிதம் வியாபாரத்தினுடைய இந்த நேர்வு நம்மகிட்ட எங்கே போச்சு? இமாம் யூனுஸ் என்று ஒரு அறிஞர் இருந்தாங்க. அவர் தன்னுடைய கடையில் பல வகையான துணிகள் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வகை துணிக்கு ஒவ்வொரு ரேட்டு வச்சிருக்கிறாரு. இது 400 திர்ஹம், இது 200 திர்ஹம், இது 100 திர்ஹம். கடைக்கு அவங்க பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு துணியை பையன் வித்துட்டான். ஆனால் பார்க்குறாங்க, அந்த துணி 200 ரூபா துணி, இவன் 400 திர்ஹத்துக்கு விற்றுருக்கான். இப்போ 200 ரூபாயப்போ எதுக்கப்பா 400 திர்ஹத்துக்கு விற்ற? நான் கவனம் இல்லாமல் விற்றுட்டேன். பின்னாலே போனாங்க, அவரை போய் பிடிச்சி சொன்னாங்க, வாப்பா என் கடையில் புள்ள பையன் உனக்கு தெரியாமல் 200 ரூபா பொருளை 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டான். இப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைங்க எங்கள் ஊரில் இதை விட விலை அதிகம், அதனால் எனக்கு பரவாயில்லை, இந்த விலைக்கே நான் வாங்கிக்கிறேன், அது கூட தான் அது. இல்லைப்பா எங்கள் கடையில் உள்ள இந்த விலை இதுதான், வா அப்படின்னு கூட்டு போய் அந்த 200 ரூபாய் அவன் கையில் கொடுக்குறாங்க. இதுதான் வியாபாரத்தில் உள்ள அமானிதம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே கசந்து போய் கிடக்குது. எல்லாம் என்னங்க கசந்து போய் கிடக்குது, எல்லாவற்றிலும் நமக்கு பிரச்சனை. என்ன காரணம்? எங்கேயுமே அமானிதம் இல்லை.